மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயாவிற்கு இக்கவிதை சமர்ப்பணம். வயது 91, வடித்தவை 91. கவிதை வாசிப்பு நெல்லை அன்புடன் ஆனந்தி. பதிவு 25. நடை மறந்த நதியும் திசை மாறிய ஓடையும் 1997 வெளிவந்த நூலிலிருந்து. கவிதையின் தலைப்பு அர்த்தங்களாயிருக்க ஆயத்தமாவோம். நரைபடிந்த கிழட்டுச் சொற்களின் அனுபவங்களை கேட்க நேரமில்லை இப்போது. அவற்றின் முகச் சுருக்கங்களில் காலம் இடறி விழுந்து கிடக்கிறது. மௌனத்தை காயப்படுத்தும் வார்த்தைகள் களங்கப்பட்ட ஓசையின் கர்ப்பத்தில் பிறந்தவை. சரியான சொல் ஒன்று உச்சரிக்கப்பட்டால் காற்று கையில் பூச்செண்டோடு ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ளும். ஒளி விளக்குகளில் வாழ்வது வாழ வார்த்தைகளில் இடம் இல்லாத போதுதான். புதிய சொல்லை எங்கே போய் நான் தேட? வார்த்தைகள் சுதந்திரமாய் வாழும் இடம் தெரிந்தால் சொல்லுங்கள், முயன்று பார்க்கிறேன். எந்த பொய்கையில் சொற்கள் தண்ணீரின் அர்த்தத்தில் தம்மை நனைத்து கொண்டிருக்கின்றன? சொல்லுங்கள், போய் கரையில் காத்திருக்கிறேன். எந்த நெருப்பில் சொற்கள் வெப்பத்தை சுவாசிக்கின்றன? அந்த நெருப்பு நீடித்து எரிய என் அங்கங்களை விறகாய் அறிந்து தருகிறேன். சொல் புதிதாய் வேண்டும், கவிதை கட்டுவதற்கு அல்ல. மனித ஆன்மாவுக்குள் ஒரு சீவனுள்ள அக்கினி கங்கை செருகி வைக்க. சொல் புதிதாய் வேண்டும், ஒரு சந்தம் எழுப்ப அல்ல. மானுடத்தை புதிய வேதங்கள் துதிக்க. ஒரு வினைச்சொல் தயாரிப்போம், வினையை செய்து முடித்துவிட்டுத்தான். சொல்லவில்லை என்பதை உலகுக்கு அது சொல்லட்டும். எதற்கும் சூட்டப்படாத பெயர்ச்சொல் ஒன்று உற்பத்தி செய்து வைப்போம். அதை சூட்டுவதற்கு ஒன்றை படைத்து கொள்ளட்டும் எதிர்காலம். ஆனால் அதன் அர்த்தங்களில் நாம் இருக்க ஆயத்தமாவோம். நன்றி, வணக்கம்.